தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சுகப்படுத்துகிறவர், உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறவர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசவும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு கூட இந்த வார்த்தையில் இருக்கிறதான வெளிப்படுத்தல்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதன்படி ஆண்டவரை இன்னுமாய் கிட்டி சேர, இன்னுமாய் உம்முடைய ஆண்டவரை ராஜ்யத்தை நாட நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளங்களிலும் உம்முடைய வார்த்தைகள் பேசும்படியாக கேட்கிறேன் ராஜா. ஒவ்வொரு தரையும் நீர் ஆண்டவரை பொறுப்படுத்தி வழி நடத்தும். அடியேனே ஆண்டவரை உம்முடைய சிலுவை நிலவை மறைத்துக்கொண்டு நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். இது யார் சொன்னவர்? இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம். எங்க போனாலும் அவர் இதை சொல்லி வந்தார். நாங்கள் இன்றைக்கு சமாதானத்தை குறித்து நாங்கள் இன்றைய நாளில் பார்ப்போம். இந்த நினைக்கிறேன் இது டைம் காணாது, ஆனாலும் இது நாங்கள் தொடர்ந்தும் பார்ப்போம். அடுத்தடுத்த கிழமையிலே நாங்கள் முதல் இந்த வசனம் ஒன்றை நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவன் எங்களுக்கு சமாதானம் தருகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் அவர் அப்படியே சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிற நிமித்தம் உலகம் எங்களுக்கு சமாதானத்தை வேறு வேறு வழியாக எங்களுக்கு சமாதானத்தை தரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்னா நாங்கள் உலகத்தில் தான் நாங்கள் ஜீவிச்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஜீவன் இந்த அதாவது இந்த உடலில் இருக்கிறது நிமித்தம் நாங்கள் அந்த சமாதானத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமாதானம் ஒன்றை நிலை நிற்கிறது. நாங்கள் முதலாவதாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 119வது சங்கீதம் 165வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஒருவர் வாசியுங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறல் அடைவதில்லை. உண்மையாகவே தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உள்ளத்தை கட்டளையிட வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், காலை தோறும் நாங்கள் அதாவது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் திரும்பவுமாக கேட்கிற வசனம் ஒன்று, ஆண்டவருடைய வசனத்தை நேசிங்க, ஆண்டவருடைய வசனத்தை நேசிங்கள். நீங்கள் கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் முக்கியம் இல்லை, அந்த வசனத்தில் அந்த பிரசங்கத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய அதாவது மேட்டிமையான எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கீழ்ப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் இந்த பூமியில் வளர்ந்து வரைக்குள்ள படித்து நாங்கள் சில சில பட்டங்களை நாங்கள் பெற்றிருப்போம். அது நிமித்தம் நாங்கள் எங்களையே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கல நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்ப்போம். இது ஒரு சுபாவம், மனுஷனுடைய சுபாவம். நான் கணக்க படிச்சிருக்கிறேன், அவர் கணக்க படிக்க இல்லை, நான் அவரை கொஞ்சம் கீழ்த்தரையாக தான் பார்த்துக்கொள்வேன். எனக்கு மேலே இருக்கிறவர்கள் அவர் சில வழியில் டாக்டர் டீட்டலோட இல்லாட்டி டபுள் டாக்டர் டீட்டலோட இருப்பின்னு மாட்டா, நாங்கள் அவைகளுக்கு நாங்கள் பதுமையாக போகிறாக்களாக நாங்கள் இருப்போம். இது சுபாவம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு டாக்டரும் கீழ்ப்படியணும், 5 வயது பிள்ளையும் கீழ்ப்படியும். அவருடைய வசனத்துக்கு டாக்டரும் கீழ்ப்படியணும், 5 வயது பிள்ளையும் கீழ்ப்படியணும். அப்போ நாங்களே எங்களை ஒரு தரத்தில் வைத்திருப்போம். நாங்கள் முதல் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்ற போது எப்படியாக எங்களுடைய உள்ளம், எங்களுடைய கல்லான இருதயம் உடைக்கப்படுகிறது, எங்களுடைய கல்லான இருதயம் தசையாக மாற்றப்படுகிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. தேவன்
தேவன் கலர் பார்க்குற தேவன் அல்ல. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. இப்போது காலத்தில் கலர், எங்களுடைய கலரை கொஞ்சம் டிமாண்ட், கொஞ்சம் கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. தேவன் கலர் பார்க்கிறவர் அல்ல. தேவன் சாதி பார்க்கிறவர் அல்ல. தேவன் சாதி பார்க்கிறவர் அல்ல. இன்னொன்று, தேவன் படித்தவனையும் படிக்காதவனையும் ரெண்டு வித்தியாசமாய் பார்க்கிற தேவன் அல்ல. ஏழையையும் பணக்காரனையும் ஆண்டவர் பிரிவாய் பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் அவர் கொடுக்கிற சமாதானம். எல்லாருக்கும் அவர் கொடுக்கிற சமாதானம். என்னடா, அந்த ஏழையும் கஷ்டத்தில் இருப்பான், பணக்காரனும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பான். அவனுக்கு பணம் இருந்தாலும் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருப்பான். அப்படியாகத்தான் வாசனம் வார்த்தை எழுதியிருக்கிறது. என்னென்று கொடுக்கிற ஒரு பாத்திரமாக நான் மாற வேண்டும். எனக்குள்ள இருக்கிறதுகளெல்லாம் நான் வெளியில் எடுத்து போட வேண்டியதாக இருக்கிறது. நான் நினைக்கலாம், எனக்கு கொஞ்சம் காசு இருந்தால் நான் சமாதானமாக இருப்பேன், எனக்கு கொஞ்சம் சுகமான நான் ஹெல்த்தாக இருந்தேன்னா நான் சமாதானம் இருப்பேன், எனக்கு 3 நேரம் சாப்பாடு இருந்தேன்னா நான் சமாதானம் இருப்பேன். இப்படியான இதுகளெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சமாதானம் இல்லை. தேவன் கொடுக்கிற சமாதானம் வித்தியாசமாக, இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு சமாதானத்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் காலப்போக்கிலே சில வழியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சேக்களுக்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம். என்ன, நாங்கள் வேலைக்கு போவோம், எங்களுடைய குடும்பத்தை கவனிப்போம், சர்ச்சுக்கு வருவோம், ஆண்டவருக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய சேவைகளை செய்வோம். இப்படியாக அந்த சேக்களுக்கே நாங்கள் சுற்றி கொண்டிருக்கல சில வழியில் நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து கதவை தட்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கதவை தட்டும். என்னென்று, எங்களுக்கு சில வழியில் எங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு விட்டமின் குறைவில் நாங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டி வரும். டாக்டர் சொல்லுவார் நமக்கு இந்த வருத்தம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் டாக்டர் சொல்கிறத நம்பிடுவோம். நாங்கள் அப்போ டாக்டர் சொல்கிறத நம்பிட்டு நாங்கள் பயத்தோடு நாங்கள் ஜீவித்து வருவோம். என்னென்று, ஆண்டவர் என்ன டாக்டர் எனக்கு சொல்லியிருக்கிறார், இப்படி நான் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இவ்வளோ காலம்தான் இருக்குது என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நாங்கள் எங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவரை மறந்து விடுவோம். ஆண்டவரை மறந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் அவர்கள் சொல்கிற அந்த பகுதியான வாழ்க்கைக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கப்படுறோம். நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், அப்படி செய்ய மாட்டோம், வருகிற டேப்லெட் எல்லாம் எடுப்போம், அப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்போம். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். நாங்கள் இந்த பூமியில் ஜீவிக்கையில் எங்களுக்கு சமாதானம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். நாங்கள் தேவனிடத்தில் போய் சேர்ந்த பிறகு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுவார். நாங்கள் இந்த பூமியில் இருக்கும் மட்டும் எங்களுக்கு இந்த சமாதானம் எங்களுக்கு முக்கியம். எங்களுடைய உள்ளம் வந்து எந்த நேரமும் அதாவது ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வசனம், என்னை காக்கிறவர் உறங்கார். தேவனுடைய வசனம். இந்த வசனங்களை நான் எனக்குள்ளே எடுத்து நான் அறிக்கை பண்ணும்போது, நான் அதுகளை நான் திரும்பவுமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் அத்தியாயப்படுத்தும் போது தேவன் சமாதானத்தை அந்த வசனத்துக்கு கூட தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தையை தான் நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறபடி, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்களோ அவர்களுக்கு சமாதானம். ஆனால் தேவன் கொடுக்கிறது வித்தியாசமான ஒரு சமாதானம். அந்த சமாதானம் ஆண்டவர் பாருங்கள், ஆறுதலுக்குன்னு சொல்லி ஆட்கள் வந்து ஆறுதல் சொன்னாலும் அவங்க சொல்கிற அந்த டைமோட தான் அந்த ஆறுதல். அவங்க போய்விட்டாங்களா நாங்கள் எங்களுடைய சிந்தனை வித்தியாசமாக போயிடும். திரும்பமாக எங்களுடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? துக்கமான நாட்களை நாங்கள் கடந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் தேற்றரவாளன். தேற்றரவாளன் எங்களோடு கூட இருந்தால்தான் அவர் எங்களை தேற்றுவார். தேற்றரவாளன் எங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துவார்?
வசனம். சத்தியத்திலே வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப எங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வசனங்களைத்தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையிலே நான் எவ்வளவுத்துக்கு நான் திரும்பவுமாக அவருடைய வார்த்தையை நான் படிக்கிறேனோ அது எங்களுக்கு திரும்பவுமாக மனப்பாடத்துக்கு வந்துருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன டெஸ்ட் செய்ய போகிறேன் உங்களுக்கு. எல்லாரும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று செய்ய போகிறேன். மூவி 2 3 2 எத்தனை? 3 2 6 நன்னாங்க. இது நீங்கள் எங்கே படிச்சீங்க? பள்ளிக்கூடத்தில். உங்களோட பள்ளிக்கூடம் இப்போ எங்க? பைபிள். விளங்குதா நான் சொல்றது? வாய்ப்பாடு உங்களுக்கு எப்போ படிச்சீங்க? பள்ளிக்கூட வயதில் நீங்கள் படிச்சீங்க வாய்ப்பாடு. அது உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குது இல்லையோன்னு சொல்லாதீங்கோ, இருக்குது. அதை திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் வாசித்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதுகளை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். முதலாவது சங்கீதம் என்னன்னு சொல்ல, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசத்தார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் ஞாபகம் இருக்கு தானே? 23ஆம் சங்கீதம் நல்ல கட்டிக்காரன். 91ஆம் சங்கீதம். ஆமே. இப்படித்தான் சபை இருக்கணும். இப்படித்தான் சபை இருக்கணும். ஏதோ பழக்கத்துக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜை கேட்டுட்டு 4 பாட்டை பாடிட்டு 2 ஜெபத்தை ஜெபிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுதான்னு சொல்லி வீட்டை போயிட்டு அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து சாட்டர்டே மட்டும் நாங்கள் வேறு வாழ்க்கைக்கு கடந்து செல்லாமல் திங்கக்கிழமையில் 23ஆம் சங்கீதம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். செவ்வாய்க்கிழமை 91ஆம் சங்கீதம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நீங்கள் ஆவியில் வளருவீங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நீங்கள் ஆவியில். நான் உங்களுக்கு ஒருத்தரையும் கூட சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க, சரியா? அதே மாதிரி அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அவருடைய இந்த வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்ப நாங்கள் தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறது நாடி எங்களுக்கு சமாதானம் உண்டு. இதுல இன்னொரு ரகசியம் என்னவென்றால், இந்த அவருடைய வசனத்துல எனக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. Das heißt, der Geheim dahinter in diesem Bibelvers ist das: Ich habe Frieden in seinem Gesetz, in seinem Wort. Das Geheimnis dahinter ist, ich muss glauben. Ich muss glauben an sein Wort, damit ich Frieden habe. Ohne Glauben habe ich keine Werke. அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்படியான ஒரு தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் சமாதானத்தை தருகிறார். அப்ப நான் என்ன சொல்லணும்? உலகம் சொல்லு உனக்கு சமாதானம் கிடைக்காது, உனக்கு சமாதானம் கிடைக்காது. பாருங்க, இந்த சமாதானம் தான் இந்த 20 நாட்களிலிருந்து 40 தொடக்கம் இப்போ மட்டும் சமாதானம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. மனுஷனுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, நாட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, சபையில் சமாதானம் இல்லை, உலகத்திலே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். வாழைப்பழத்தை நல்லா உரிச்சு கொடுத்தாலும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. அதை நாங்கள் உட்கொள்ள வேண்டியதாக. அப்போ ஆண்டவர் தந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நான் என்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். எத்தனை பேர் இப்போ சொல்ல போறீங்க, எனக்கு சமாதானம் உண்டு, இயேசுவின் ஊடாக எனக்கு சமாதானம் உண்டு. திரும்பவும் அறிக்கை செய்யுங்க. நீங்க ஒவ்வொரு நாளைக்கு நீங்க மேக்சிமம் ஒரு 10 தரமாவது இந்த வசனத்தை நீங்க திரும்பவுமாக உங்களோட ஞாபகத்துக்கு எடுத்து, உங்களோட சிந்தனைக்கு எடுத்து சொல்லி பாருங்கோ. அதுல விசுவாசிங்கோ, ஆண்டவர் உங்களை வேறொரு இடத்துக்கு கொண்டு போவார். அது
ஜனத்துக்கு பலம் கொடுப்பார். ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க எல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் வந்தா தான் ஆசீர்வாதம். சமாதானம் இல்லாம எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போறது. பிரச்சனைகள் மத்தியில் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் ஆசீர்வாதம், ஆண்டவர்கிட்ட வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறது. அப்ப நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் முதலாவது, அதாவது அநேக பாஸ்டர்ஸ் அநேக ப்ரீச்சர்ஸ் மேராவில் சொல்லினா ஆண்டவருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு அடி எடுத்து வைப்போம்டா, ஆண்டவர் எங்களை நோக்கி 2 அடி எடுத்து வைப்பார். அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் எங்களுடைய சேர்க்கலுக்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காம ஒரு கொஞ்சம் நாங்கள் ஆண்டவரை நோக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சமாதானம் எங்களுக்கு இந்த யாரெல்லாம் எங்களுக்கு வந்து சமாதானம் சொல்கிறாங்களோ, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா இந்த இதுக்குள்ள? எல்லாருக்கும் எல்லாம் பிரச்சனை. மாம்சத்தில் இருக்கைக்குள்ள பிரச்சனை இருந்து தான் இருக்கும். மாம்சத்தில் இருக்கைக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை இருக்குதான். எங்களுக்கு அங்கே நோகும், இங்கே நோகும், இல்லாட்டி ஏதாவது ஒரு குறை இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையை நாங்கள் நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். இதுகளெல்லாம் இருக்கும். ஆனால் இதுகளின் மத்தியில் நான் தேவனை தேடுகிறவனாக இருக்க மாட்டேன். இதுகளை மத்தியில் நான் தேவனை தேடுவேன்டா. நான் பிரச்சனை எங்களோட ஃபோக்கஸ் முழுக்க எங்கே இருக்குமெண்டா பிரச்சனை இல்லை. எங்களோட ஃபோக்கஸ் முழுக்க பிரச்சனையில் தான் இருக்கு. நாங்கள் திரும்ப அது மாத்திரமில்லை, பிசாசும் கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லுவேன், இங்கே பேர் அவருக்கும் இப்படித்தான் நடந்தது, உனக்கும் இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லு. அப்போ நாங்கள் எங்களுடைய கவனத்தை முழுவதும் தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. வார்த்தையாகிய தேவன் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். நாங்கள் அடுத்த வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 3:17. இது இந்த வசனத்தை நீங்க இப்படி படிக்கிறீங்க. இந்த வசனத்துக்கு முதல் இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஞானத்தை குறித்து அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதுல ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் இந்த சமாதானம் எங்களுக்கு கிடைத்தே ஆகும். என்னடா நாங்கள் எங்க போறோம்? ஆண்டவரை நோக்குறோம். இப்படியாக ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து போகிறார். நாங்கள் கிறிஸ்துமஸ் நாட்களில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது, வருஷந்தோறும் கிறிஸ்து பிறக்கிறார், வருஷம் தோறும் கிறிஸ்து இறக்கிறார். இதே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வருஷம் தோறும் கிறிஸ்து பிறக்கிறார், வருஷம் தோறும் கிறிஸ்து இறக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து எங்களுக்கு சமாதானத்துக்காக எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறார். எங்களுடைய சமாதானத்துக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறார். அவர் எங்களுடைய சகல பாவங்களையும் சாபங்களையும் தனக்கு மீது சுமந்து அவர் இறக்கிறார். திரும்பவும் அவர் வெற்றி சிறக்கிறார். இதைத்தான் நாங்கள் நினைவு கூறணும். ஆனால் இது நல்ல வடிவா உலகம் சோடிச்சு, கண்ணுக்கும் நல்ல வடிவா சோடிச்சு, எங்களுடைய காதுகள் கேட்கக்கூடிய மாதிரிக்கும் நல்ல வடிவா சோடிச்சு கிறிஸ்மஸை எங்கெங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. எத்தனையோ வருஷமா கிறிஸ்மஸ் இல்லை, சில நாடுகளில் எக்ஸ்மஸ் தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த கிறிஸ்தை வேக் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டன்னு சொல்லி இருக்கிறது வேண்டாம். அவ்வளோத்துக்கு அந்த உலகம் கெட்டு போயிட்டு அவ்வளோத்துக்கு. ஆனால் சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லுகிறது யாரு? பிசாசு. பிசாசு தான் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு வேண்டி இருக்குது. வசனம் சொல்லுகிறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டிருக்கிறது பிசாசு. பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் உடைய பிரச்சனையை கொண்டிருக்கிற, மனைவிக்கும் புருஷனுக்கும் உடைய பிரச்சனையை கொண்டிருக்கிற பிசாசு. ஆண்டவர் கொண்டிருக்கிறது இல்லை. ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தருகிறவராக இருக்கிறார். நன்மையான ஈவுகளை தருகிறது. அவனை நாங்கள்
தொடர்ந்து அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவன். நாங்க யாரெல்லாம் ஆண்டவரை நாங்க உறுதியா பற்றி கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கு தான் இந்த வசனம். நீங்க இந்த வசனத்துக்கு மேல நீங்க வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டு சொந்தம் கொண்டாடணும். இது எனக்காக கொடுக்கப்பட்ட வசனம். அதுவும் ஒரு நல்ல ஒரு வழி கற்றுக்கொள்கிறதுக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறதுக்கு, அவருடைய வசனத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்தி அதாவது ஒரு பணிவோடு கூட அவருடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொள்றது. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பாட்டு ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவிலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் குழப்படிகள் எல்லாம் செய்யலாம். எங்களுக்கு தந்த வேலையில நாங்கள் சரியாக செய்வோம். நாங்கள் சரியாக செய்யாட்டிக்கு இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருது. கனி கொடாத எல்லா மரங்களும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அது மாத்திரமேல கோடாலி மரத்துக்கு கீழே தான் வச்சிருக்கிறார், மரத்தின் அடியிலே இருக்கிறார். கனி கொடாத எல்லா மரங்களும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எங்களுக்குள்ள நான் முதலாவது எனக்குள்ள சமாதானம் வரணும். அதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை நான் கொண்டு வர்றதுக்கு நான் வழியாக இருப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்படித்தான் நீ வளரணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தா தான் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி, உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம். நாங்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் இந்த பூமியில் இருந்துட்டு நாங்கள் மறைச்சு போயிடுவோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது, அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் பிள்ளைகளுக்கு திரும்பவுமாக நான் சொல்லுறது, நாங்கள் வெளியில் நாங்கள் உண்மையாகவே ஊழியத்துக்கு போவோம். ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் வெளியில் உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஊழியத்தை செய்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறீங்க. ஆண்டவர் அந்தந்த நேரம் அவர்களை அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒழுங்காக நாங்கள் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் நாங்கள் வளர்க்க வேண்டும். அதில் தான் கனி. அதில் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் தேவனுக்காக பிரயாசப்படும் போது உண்மையாகவே தேவனுக்கு ஒரு மகிமையை கொண்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? நாங்கள் கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 14 யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. இன்னொரு முறை அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயம் கலக்கம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இயேசுவிலே நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். இயேசுவிலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாங்கள் எந்த காரியத்தையும் குறித்து நாங்கள் பயப்படக்கூடாது. உடனே திடீரென்று எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இப்போ கணக்கு வேண்டாம், யுத்தத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ தற்சமயம் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாகவே 2-3 இடத்துல எதுவும் விழுந்துட்டேன்டா என்ன செய்ப்பீங்க? எல்லாரும் குளறி அடித்து கொண்டு ஓடுவீங்க, சர்வசாதாரணம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நாங்கள் தேவனை நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஜீவனை நாங்கள் மறிக்கிறது முக்கியம். நாங்கள் மறித்து தான் போவோம். எங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தா நாங்கள் எப்பயோ நாங்கள் மறிக்கத்தான் போகிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களை காப்பார். எத்தனையோ பேர் நாங்கள் எங்களுடைய காதால் நாங்கள் கேட்டுப்போம், அவர் அப்படி மறிச்சிட்டார் இப்படி மறிச்சிட்டார். நாங்கள் சண்டைகளுக்குலேருந்து தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இது புதுசு இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய நோக்கம் எங்களுடைய ஜீவனை குறித்து அவருடைய கரத்தில் எடுத்துருக்கு. நாங்கள் போன கிழமை ஒரு வசனத்தை பார்த்தோம். ஏசாயாவில் 49:16 அதிகாரம் சொல்லுகிறது, இதோ நான் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து பாதுகாக்கிறேன்,
உன்னுடைய மதில்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அப்ப தேவன் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். தேவன் கொடுக்கிற வசனம் என்ன என்றால், உங்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு சமாதானத்தை விட்டு போயிருக்கிறார். அவர் தன்னுடைய சமாதானத்தை எங்களுக்கு விட்டு போயிருக்கிறார். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தந்த வார்த்தைக்காக நாங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் திருவிருந்தும் எங்களுக்கு இந்த நிலத்திலே உண்டு. நாங்கள் திருவிருந்தையும் நாங்கள் அதுக்கும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் தேவனை நாங்கள் சோதரித்து அவருக்கு நன்றியை செலுத்துவோம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீர்தாமே எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீர்தாமே எங்களோடு கூட இருந்து ராஜா, ஆண்டவரை நீர் தந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ராஜா ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை பலத்தை தந்ததுக்காக நன்றி. நீர் தந்த சமாதானத்துக்கு நன்றி, நீர் தந்த சுகத்துக்கு நன்றி, நீர் தந்த பலத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உடைய வார்த்தையிலே நாங்கள் இன்னுமாய் ஆண்டவரை உறுதியாய் நிலை நிற்க நீர் கற்று தரும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென்.